கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷம் தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இஸ்ரவேலர் யாருடைய பிள்ளைகள்? தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். யாருக்காக கீறிக்கொள்ளக் கூடாது? செத்தவனுக்காக. கண்களுக்கு இடையிலே என்ன பண்ணக்கூடாது? சவரம். இஸ்ரவேலர் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனங்கள்? பரிசுத்தமான ஜனங்கள். கர்த்தர் இஸ்ரவேலர்களை எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார்? தமக்கு சொந்த ஜனங்களாய். எங்குள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலர்களை தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார்? பூமியின் மீது எங்கும் உள்ள எப்படிப்பட்டதொன்றையும் புசிக்க கூடாது. அருவருப்பானதொன்றையும். புசிக்க தகுந்த மிருகங்கள் எவை? மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, மான், வெளிமான், கலைமான், வரையாடு, புள்ளிமான், சருகுமான், புல்வாய். எப்படி இருக்கிற மிருகங்களை புசிக்கலாம்? விரி குளம்புள்ளதாயிருந்து குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களை. அசை போடுகிறவைகளிலும் விரி குளம்புள்ளவைகளிலும் புசிக்க தகாதவை எவை? ஒட்டகம், முசல், குளிமுசல், பன்றி. ஒட்டகமும் முசலும் குளிமுசலும் அசை போட்டும் ஏன் புசிக்க கூடாது? அவைகளுக்கு விரி குளம்பு இல்லை. பன்றி விரி குளம்புள்ளதாயிருந்தும் ஏன் புசிக்க கூடாது? அது அசை போடாது. விரி குளம்புள்ளதாயிருந்தும் அசை போடாத மிருகம் எது? பன்றி. அசுத்தமாயிருக்கிற மிருகங்களின் எதை புசிக்க கூடாது? மாம்சத்தை. அசுத்தமாயிருக்கிற மிருகங்களின் எதை தொடக்கூடாது? உடலை. ஜலத்தில் இருக்கிறவைகளில் எவைகளை புசிக்கலாம்?
சிறகும் செதிளும் உள்ளவைகளை. ஜலத்தில் உள்ளவைகளில் அசுத்தமாயிருப்பவை எவை? சிறகும் செதிளும் இல்லாதவை. பட்சிகளில் எப்படிப்பட்டவைகளை புசிக்கலாம்? சுத்தமான சகல பட்சிகளை. உபாகமம் 14ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புசிக்கத்தகாத பட்சிகள் எத்தனை? 21 பட்சிகள். பட்சிகளில் புசிக்கத்தகாதவை எவை? கழுகு, கருடன், கடலுராஞ்சி, வைரி, வல்லூறு, சகலவித பருந்து, சகலவித காகங்கள், தீக்குருவி, கூகை, செம்புகம், சகலவித டேகை, ஆந்தை, கோட்டான், நாரை, கூழக்கடாவு, குருகு, நீர்க்காகம், கொக்கு, சகலவித ராஜாளி, புலிகொத்தி, வவ்வால். சோதனை கேள்வி 1. இஸ்ரவேலர்கள் யாருக்காக கீறிக்கொள்ளக் கூடாது? ஏ செத்தவனுக்காக, பி ஐஸ்வர்யவானுக்காக, சி அந்நியனுக்காக, டி லேவியனுக்காக. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பறக்கிறவைகளில் அசுத்தமாயிருப்பவை எவை? ஊர்வன யாவும். பறக்கிறவைகளில் எவற்றை புசிக்கலாம்? சுத்தமான பறவைகள். எப்படி இறந்து போனவற்றை புசிக்க கூடாது? தானாய் இறந்து போனதை. தானாய் இறந்து போனதை யாருக்கு புசிக்க கொடுக்கலாம்? வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு. தானாய் இறந்து போனதை யாருக்கு விற்று போடலாம்? அந்நியனுக்கு. தானாய் இறந்து போனதொன்றையும் இஸ்ரவேலர்கள் ஏன் புசிக்க கூடாது? அவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். எதை அதன் தாயின் பாலில் சமைக்க கூடாது? வெள்ளாட்டுக்குட்டியை. இஸ்ரவேலர்கள் வயலில் விளையும் எல்லா பலனிலும் எதை பிரித்து கர்த்தருடைய சந்நிதியில் புசிக்க வேண்டும்? தசம பாகத்தை. இஸ்ரவேலர்கள் எப்போது விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து கர்த்தருடைய சந்நிதியில் புசிக்க வேண்டும்? வருஷம்தோறும். இஸ்ரவேலர்கள் வருஷம்தோறும் தசம பாகத்தை பிரித்து கர்த்தருடைய சந்நிதியில் ஏன் புசிக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. இஸ்ரவேலர்கள் எவைகளின் தசம பாகத்தை கர்த்தருடைய சந்நிதியில் புசிக்க வேண்டும்? தானியம், திராட்சரசம், எண்ணெய். இஸ்ரவேலர்கள் எவைகளின் தலையீற்றை கர்த்தருடைய சந்நிதியில் புசிக்க வேண்டும்?
ஆடு மாடுகள். எது நிமித்தம் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு தசம பாகத்தை இஸ்ரவேலன் கொண்டு போக கூடாதிருக்கும்? வழிப்பிரயாணத்தின் வெகு தொலைவு நிமித்தம். கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் எங்கிருந்தால் தசம பாகத்தை இஸ்ரவேலன் கொண்டு போக கூடாதிருக்கும்? வெகு தூரமாய். கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் வெகு தூரமாயிருந்தால் தசம பாகத்தை எப்படி ஆக்க வேண்டும்? பணமாய். இஸ்ரவேலன் தசம பாகத்தை பணமாக்கி எதை தன் கையிலே பிடித்துக்கொண்டு தன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போக வேண்டும்? பணமுடிப்பை. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் இஸ்ரவேலனுக்கு வெகு தூரமாயிருந்தால் அங்கே போய் எவைகளை பணம் கொடுத்து வாங்கலாம்? ஆடு மாடு, திராட்சரசம், மதுபானம். தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் யாரெல்லாம் புசித்து சந்தோஷப்பட வேண்டும்? இஸ்ரவேலனும் அவன் குடும்பத்தாரும் அவன் வாசல்களில் இருக்கிற லேவியனும். இஸ்ரவேலன் ஏன் லேவியனை கைவிடக் கூடாது? இஸ்ரவேலனோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால். எந்த வருஷத்தின் முடிவில் அவ்வருஷத்தில் தனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை இஸ்ரவேலன் பிரித்து வைக்க வேண்டும்? மூன்றாம் வருஷத்தின் முடிவில். சோதனை கேள்வி 2. கர்த்தர் இஸ்ரவேலர்களை தமக்கு எப்படி இருக்க தெரிந்து கொண்டார்? ஏ பயப்படுகிறவர்களாய், பி சொந்த ஜனங்களாய், சி கீழ்ப்படுகிறவர்களாய், டி உண்மையானவர்களாய். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மூன்றாம் வருஷத்தின் முடிவில் தனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து இஸ்ரவேலன் எங்கு வைக்க வேண்டும்? தன் வாசல்களில். மூன்றாம் வருஷத்து தசம பாகத்தில் திருப்தி அடைபவர்கள் யார்? லேவியன், வாசல்களில் இருக்கிற பரதேசி, திக்கற்றவன், விதவை. லேவியனும் பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடையும் பொழுது எதிலெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேலனை ஆசீர்வதிப்பார்? அவன் கை செய்யும் வேலையிலெல்லாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. ஆமேன்.